வழிகாட்டும் என் தெய்வமே, துணையாக எனில் வாருமே. சிலுவை பாதை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூர்கின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரமருள வேண்டுமென்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமேன். என் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனம் நோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா, என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாகுல அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடனிருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக மன்றாடும். ஆமீன். முன்னுரை. பாதைகள் பல உண்டு, புரிந்து நடந்தால் தெளிவுகள் நமக்கு உண்டு. தெரிந்த பாதைகள் அல்ல, தெளிந்த பாதைகளே நம்மை இறைவனில் இணைக்கும். ஆம் அன்புக்குரியவர்களே, தெரிந்த பாதைகளில் எல்லாம் செல்ல நினைத்தால் நம் வாழ்க்கை பாதை கேள்விக்குறியாகிவிடும். தெளிந்த பாதையாம் இறைமகன் இயேசுவின் பாதைகளில் நம் கண்களை பதிய வைப்பதோடு அடியெடுக்கவும் வைக்க அழைக்கும் அன்பு பாதையே சிலுவை பாதை. பார்ப்பவரெல்லாம் உருகிவிடும் கல்வாரி பாதை மட்டுமல்ல, உன்னையும் என்னையும் நேசித்ததற்காக தன் உயிரையும் கொடுக்க துணிந்து செல்லும் அன்பரின் அன்பு பாதை. நம் பாவங்களையும் நோய்களையும் தோளிலே சுமந்து, உன்னையும் என்னையும் தோளிலே சுமந்து எப்படியாவது மீட்டுவிட வேண்டும் என்ற ஏக்கத்திலே தாங்க முடியா சிலுவையை மகிழ்ச்சியோடு சுமக்கிறார். நம் இதயங்களை கிழித்து நம் உள்ளத்தின் மேடு பள்ளங்களை சமப்படுத்தி நம்மையே உடைத்து உருமாற்றவிருக்கும் இந்த அன்பரின் அன்பு பாதையில் நாமும் பயணிப்போம். அவரின் சுமையை நாமும் பகிர்ந்து கொள்வோம். இக்கல்வாரி பயணம் நம் வெற்றி பயணமாக அமையட்டும். முதல் நிலை. திசை மாறிய தீர்ப்பு. திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே, திசை மாறிய தீர்ப்புகள் உருவாகியதே. தீர்மானம் சிலுவை என உருமாறியதே, தீர்மானம் சிலுவை என உருமாறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர்.
வெளி தோற்றத்தின்படி தீர்ப்பளியாதீர்கள், நீதியோடு தீர்ப்பளியுங்கள். என் அன்பு மகனே, மகளே, எங்கே ஆணவம், அகங்காரம், பண ஆசை, பதவி ஆசை இருக்கின்றதோ அங்கே நீதியை எதிர்பார்க்க முடியாது. அதனால்தான் பிலாத்து அன்று எனக்கே தீர்ப்பிட்டான். நீயும் இன்று பிலாத்துவாக இருக்கின்றாயே. எத்தனை மனிதர்கள் உன்னை போன்று வாழ பிறந்தவர்கள் இன்று நீதி இழந்து அநியாயமாக தெருவிலே அலைகின்றனர். நீ வேலை செய்யும் அலுவலகத்தில், படிக்கும் பள்ளியில், பயணம் செய்யும் வண்டியில், நீதி வழங்கும் நீதிமன்றத்தில் எத்தனை விதமான அநீதிகள்! நீ ஏன் கண்டும் காணாமல், கண்ணிருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனாய், கையிருந்தும் முடவனாயிருக்கின்றாய்? உனக்கு துன்பம் வரும், பதவி பறிபோகும், புகழ் கெடுக்கப்படும் என்று அஞ்சி கோழையாகின்றாயா? துணிந்திடு. என்னை போன்று இன்று வாழும் பல பிலாத்துக்களை எதிர்த்து நீதி கேட்க புறப்படு. ஜெபம். அன்பே உருவான எம் இறைவா, எங்கள் வாழ்க்கை சூழல்களில் பிறரை தீர்ப்பிடாமல் வாழ அருள் புரியும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். இரண்டாம் நிலை. அவமான சின்னம் தோளில் சுமத்தப்படுகிறது. நிந்தையான சிலுவை மரம் தோளேறியதே, நிந்தையான சிலுவை மரம் தோள் ஏறியதே. கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே, கந்தலாக்கும் கசையடிகள் உடல் கீறியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் அன்பு மகனே, மகளே, துன்பத்தை கண்டு துவளாதே. துன்பம் ஒன்று இருந்தால் இன்பம் என்று ஒன்று இருக்கும். துன்பம் உன்னை வாட்டி வதைக்க அல்ல, மாறாக உன் வாழ்வை வளமாக்க, உறுதியாக்க. நெருப்பிலே இடப்பட்ட பொன்தான் மிளிரும், ஒளிரும். எனவே உனக்கு வரும் எத்தகைய துன்பமாக இருந்தாலும் முணுமுணுக்காதே, துணிந்து ஏற்றுக்கொள். அவைகள்தான் உன் வாழ்வின் வெற்றி படிகள். சிலுவையை கண்டு பயப்படாதே. உன் சிலுவையை சுமந்து என்னை பின் செல். அதிலேதான் உனக்கு வெற்றி உண்டு. அதே சமயம்
யாருக்கும் நீ பாரமாக பெரிய சிலுவையாக இருக்காதே. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் வரும் துன்பங்களை ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். மூன்றாம் நிலை, மண்ணுக்கு கிடைத்த முதல் முத்தம். தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே. தடம் நடுவே இடறிவிட தரை விழுந்தீரே. உடமிட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே. உடம் இட்ட பொன்னெனவே மீண்டெழுந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அவரோ நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். மண்ணிலேதான் முதல் முத்தத்தை பதிக்கின்றார். அவரின் உடல்தான் சோர்ந்தது, உள்ளம் சோர்ந்து போகவில்லை. அவரின் கால்கள் தள்ளாடின, ஆனால் லட்சியம் தள்ளாடவில்லை. தன் லட்சியத்தில் உறுதியுடன் இருந்தார். என் மகனே, மகளே, சோர்ந்து போகாதே. விழுந்து விட்டாயா? ஏன் இன்னும் வீழ்ந்தே கிடக்கின்றாய்? மீண்டும் எழுந்திருக்க வேண்டாமா? உனக்கென்று ஒரு லட்சியம் இல்லையா? நீ அதை முடித்து காட்ட வேண்டாமா? உனக்கென்று ஒரு குறிக்கோள் இல்லையா? மனம் போன போக்கில்தான் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா? உலக இன்பத்திலே, சிற்றின்ப பொழுதுபோக்கிலே, நவநாகரிக மோகத்திலே மூழ்கி மதி மயங்கி தேனுண்ட வண்டு போல வீழ்ந்து கிடக்கின்றாயே. மீண்டும் எழுந்திருக்க வேண்டாமா? எழுந்திரு. எழுந்து உன் லட்சிய பயணத்தை தொடர்ந்திடு. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் வாழ்வில் வரும் சோதனைகளில் விழுந்து விடாமல் எழுந்தருள உமது அருளை தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே.
உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். நான்காம் நிலை, இரத்த உறவுகள் கலக்கின்றன. கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே, கருவுற்ற தாயுள்ளம் கூறாகியதே. திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே, திருவதனம் துயர் படிந்த ஆறாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளை மீது இரக்கம் காட்டாதிருப்பாளோ? தாய் என்றாலே நம் உள்ளம் துள்ளுகிறது. தன் அன்பு மகனை அந்த அவல கோலத்தில் சந்திக்கின்றாள். இரத்த உறவுகள் இங்கு கலக்கின்றன, உள்ளங்கள் துடிக்கின்றன. எந்த தாய்தான் தன் மகனை இந்த கோலத்தில் காண விரும்புவாள்? ஆனால் அன்னை மரியாள் தன் ஒரே மகனை கோர காட்சியில் சந்தித்தாள். என் மகனே, என் மகளே, உள்ளங்கள் சோர்ந்து போகும்போது உற்சாகங்கள், ஊக்கங்கள் பலரிடம் இருந்து தேவைப்படுகின்றன. அதிலும் நாம் யாரை அதிகம் அன்பு செய்கின்றோமோ அவர்களிடம் இருந்து அதிகம் எதிர்பார்க்கின்றோம். இதோ நான் சோர்ந்த நிலையில் என் அன்னை என் பின்னே வந்து உற்சாகப்படுத்தினாள், ஊக்கம் கொடுத்தாள். அன்பு மகனே, மகளே, இன்று எத்தனை பேர் உங்கள் தாய்களை மதிக்கின்றீர்கள்? கவனித்து ஒருவேளை உணவு கொடுக்கின்றீர்கள். நெஞ்சோடு அணைத்த கரங்கள் காலால் நசுக்கப்படுகின்றன. அன்புடன் தாளாட்டிய உடல் எட்டி உதைக்கப்படுகின்றது. உனக்காக இரவும் பகலும் விழித்திருந்த கண்கள் குளமாக்கப்படுகின்றன. நீ பாசம் இல்லாத வறண்ட பாலைவனமா? ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் பெற்றோர்களை மதிக்க உமதருள் தாரும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள்
இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 5ஆம் நிலை. உதவிக்கு ஓர் கரம். வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழிவந்த சீமோனும் வலி சுமந்தானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே, வழித்துணையாய் உதவி நின்று பேரு பெற்றானே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள். இதோ அவர் தள்ளாடி சோர்ந்து தடுமாறி நடக்கும்போது உதவிக்கு ஒரு கரம் கிடைக்கிறது. அதுதான் சீமோனின் கரம். எது நட்பு! என் மகனே, மகளே, உனக்கு நண்பர்கள் உண்டா? உன்னுடைய நட்பு எத்தகைய நட்பு? பணம், பதவி, புகழ் நட்பா? அல்லது துன்பத்தில் தோள் கொடுக்கின்ற, ஆபத்தில் கரம் கொடுக்கின்ற நட்பா? உன்னை எந்த நேரமும் புகழ்ந்து கொண்டு இருப்பவனை நம்பாதே. அவனிடம் நட்பு கொள்ளாதே. அவன் உன்னிடம் ஏதோ எதிர்பார்க்கின்றான். மாறாக உன்னை வெறுப்பவனை அன்பு செய். அதே சமயம் நீ அன்பை பெற நினைக்காதே. உன் அன்பை கொடுக்க முயன்றிடு. சுமை சுமப்பவனுக்கு உன் கரம் கொடு. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்களுடன் வாழும் ஏழைகளுக்கு உதவி கரம் நீட்ட உமதருள் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 6ஆம் நிலை. கொலை களத்திலே ஒரு வீராங்கனை. துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே, துணிவு பெற்ற பெண்மணி இவர் முகம் துடைத்தாரே. துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே, துணியதிலே இறைமகனும் முகம் பதித்தாரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய், எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு
உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். அவரது தோற்றம் பெரிதும் உருக்குலைந்ததால் மனித சாயலே அவருக்கு இல்லாதிருந்தது. ஆண்கள் மத்தியில் வீரத்துடன் துணிந்து சென்று இயேசுவின் அலங்கோலமான முகத்தை துடைக்கின்றாள். அவள்தான் வெரோனிகா. இவள் அல்லவா பெண்? என்னே அவளின் வீரம்! என் அன்பு மகனே, மகளே, எங்கே உன் வீரம்? ஏன் பயப்படுகிறாய்? ஏன் கோழையாகிவிட்டாய்? சமுதாய மூட பழக்க வழக்கங்களும் பொருளற்ற சடங்குகளுக்கும் பயந்து மூலையில் முடங்கிவிட்டாயா? வீறு கொண்டு எழுந்திரு, உரிமைகளை பெற. வீரமுடன் அநீதிகளை எதிர்த்திடு, நீதியை நிலைநாட்ட புறப்படு. துன்பப்படுகிறவர்களின் கண்ணீரை துடைக்க புறப்படு. வீட்டை விட்டு வீதிக்கு வா. அதே சமயம் மகனே, பெண்களை அடிமைப்படுத்தாதே. அவளும் உன் தாய், தங்கை, உன் சகோதரி, உனக்கு இணையாக படைக்கப்பட்டவள். அவள் உனக்கு அடிமை அல்ல. அவளுக்குரிய உரிமையையும் மதிப்பையும் கொடு. ஜெபம். அன்பு இயேசுவே, துன்பப்படுகிறவர்களின் கண்ணீரை துடைக்க உமது அருள் தாரும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 7ஆம் நிலை. மண்ணிற்கு கிடைத்த 2ஆம் முத்தம். விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா, விழுவதல்ல மனித வாழ்வு எழுவதல்லவா. எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா, எழுந்த தேவன் நமக்கு தந்த எழுத்தல்லவா. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிறந்தாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு இரட்சித்தீர். 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்கிறேன். வாழ்க்கை என்னும் படகை செலுத்தும் போது அலைகள் வரும், புயல்கள் வரும். அவைகளையும் மீறி நாம் மேற்கொண்ட பயணத்தை வெற்றியோடு முடிக்க வேண்டும். அன்று இயேசு தன் பயணத்தின் இடரலை 2ஆம் முறை சந்தித்தார். ஆனாலும் தளர்ந்து ஓய்ந்து அங்கேயே மாய்ந்து விடவில்லை. ஊக்கத்துடன் எழுகின்றார், பயணத்தை தொடர்கின்றார். என் அன்பு மகனே, மகளே, தளர்ந்து விட்டாயா? கலங்காதே மகனே, நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன் வாழ்வில் பலர் குறுக்கிட்டு உன் முன்னேற்றத்திற்கு, உன் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பார்கள்.
ஏன் உன் உற்ற நண்பன், உன் உற்றார், உறவினர் இவர்களே இடரலாயிருப்பார்கள். தளராதே, ஊக்கமுடன் செயல்படு. வீழ்ந்தாலும் லட்சியத்தை நோக்கி உன் பாதங்களை வை. பாதை தவறினாலும் திசைகள் மாறினாலும் இலக்கை நோக்கி உன் வாழ்க்கை படகை திருப்பு. அதே சமயம் யாருடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கும் தடையாயிராதே. அடுத்தவன் முன்னேறிவிட்டான் என்று பொறாமைப்படாதே. அவன் தொடர்ந்து முன்னேற வழிவிடு. தடுக்கி விடாதே, தூக்கிவிடு. ஜெபம். அன்பு இயேசுவே, நாங்கள் மேற்கொள்ளும் லட்சிய பயணத்தில் சோர்ந்து போகாமல் ஊக்கமுடன் செயல்பட உமதருள் தாரும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 8ஆம் நிலை. அழும் பெண்களுக்கு ஆறுதல் சொல்கிறார். கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே. கசிந்துருகும் பெண்களது துயர் தவிர்த்தீரே. மனதுருக்கும் மாறுதலால் குளிர வைத்தீரே. மனதுருக்கும் ஆறுதலால் குளிர வைத்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மகிழ்வாரோடு மகிழுங்கள், அழுவாரோடு அழுங்கள். எந்த ஒரு மனிதனும் பிறர் அழும்போது சிரிக்க மாட்டான். அடுத்தவன் துன்பப்படும் போது சந்தோஷமடைய மாட்டான். அவன்தான் மனிதன். ஆனால் அன்றைய யூத பெண்கள் இயேசுவின் மீது வைத்த அன்பினால் இரக்கத்தோடும் கலங்கிய உள்ளத்தோடும் அழுது புலம்புகின்றார்கள். இன்று அடுத்தவன் துன்பப்பட்டால் கவலைப்பட யாருமில்லை. என் அன்பு மகனே, மகளே, நீ இப்போது சிரிக்கின்றாயே, இது என்ன சிரிப்பு? நண்பன் துன்பப்படுகிறானே என்றுதானே. அடுத்தவன் துன்பத்தில் இருக்கும்போது நீயும் துன்பப்படு. அடுத்தவன் கண்ணீர் விடும்போது நீயும் கண்ணீர் விடு. உன்னை போல் உன் அயலானையும் நேசி. துன்பப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் சொல். பிறருக்காக உன் ஒரு நிமிடத்தை செலவு செய்ய தயாராயிரு. ஜெபம். அன்பு இயேசுவே, பிறர் துன்பப்படும் போது அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல
மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 9ஆம் நிலை. மண்ணிற்கு கிடைத்த 3ஆம் முத்தம். வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே. வலுவிழந்து 3ஆம் முறை நிலை குலைந்தீரே. பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. பலமடைந்து மறுமுறையும் கழு சுமந்தீரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய். எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர். தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். சாக்கடையில் விழுந்து விட்டவன் உடனே எழுந்து சென்று குளிக்க வேண்டும். ஒரு முறை அல்ல, பல முறை. அப்படி சாக்கடையிலே புரள வேண்டுமென்றால் அவன் மனிதன் அல்ல, மாறாக விலங்கு. இதோ இயேசு 3வது முறையாக மண்ணிலே வீழ்ந்து புழுதியிலே புரள்கின்ற புனிதனாக கிடக்கின்றார். உடல் சோர்ந்து கால்கள் தள்ளாடி புழுதியில் புரள்கின்றார். எழுந்திருக்க சக்தி இல்லை. இருந்தாலும் தட்டு தடுமாறி தள்ளாடி எழுந்து நின்று தன் லட்சிய பயணத்தை தொடர்கின்றார். என் அன்பு மகனே, மகளே, ஏன் இன்னும் சாக்கடையிலே மயங்கி வீழ்ந்து கிடக்கின்றாய்? ஏன் உன் சிற்றின்பத்திலேயே மூழ்கி தவிக்கின்றாய்? ஏன் இன்னும் வெறி கொண்டு அலைந்து கொண்டு இருக்கின்றாய்? பாதை மாறிவிட்டாயா? லட்சியம் மறந்து விட்டதா? சாதனை செய்ய வேண்டாமா? சரித்திரம் படைக்க வேண்டாமா? ஏன் மதி மயங்கி விட்டாய்? மயங்கியது போதும், எழுந்திரு, உறுதி கொள், புரட்சி செய்ய புறப்படு. ஜெபம். அன்பு இயேசுவே, பாவத்தின் அடிமை தளங்களில் இருந்து வீழ்ந்து கிடக்காமல், தோல்வியை கண்டு துவண்டு போகாமல் வாழ வரம் தந்தருளும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். 10ஆம் நிலை. உடைமைகள் பறிக்கப்படுகின்றன. மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே, மானம் காத்த ஆடையினை பறித்து விட்டனரே. தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே, தானம் என சீட்டு போட்டு பிரித்து கொண்டனரே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். என் ஆடைகளை தங்களிடையே பங்கிட்டுக் கொள்கின்றனர், என் உடையின் மேல் சீட்டு போடுகின்றனர். அன்று பாவம் செய்ததற்காக முதல் மனிதன் ஆதாம் நிர்வாணமானான். இன்று நாம் செய்த பாவத்தின் விளைவாக இயேசு நிர்வாணமாகின்றார். என் அன்பு மகனே, மகளே, நான் மட்டும் ஆடை இழந்து நிற்க நீ மட்டும் ஏன் புது புது ஆடைகளை தேடி ஓடுகின்றாய்? நான் ஆடையே இல்லை என்று குமுற நீ ஏன் உடலை கவருகின்ற ஆடை இல்லையே என்று ஏன் ஏங்குகின்றாய்? என்னை போன்று என் நண்பன் இன்று தன் மானத்தை மூட ஒரு முழம் துண்டு கூட இல்லாது வீதி வீதியாய் அலையும் போது நீ ஏன் கண்டும் காணாமல் செல்கின்றாய்? ஆடைதான் கொடுக்கவில்லை என்றாலும் அடுத்தவன் உடுத்தி இருக்கின்ற ஒரு முழ துண்டையும் உருவிவிட நினைக்காதே. ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கே ஒற்றுமை குலைந்து போகிறதோ அங்கெல்லாம் சமாதானம் என்னும் ஆடையை போர்த்த வரம் தாரும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசு ஆணிகளால் அறையப்படுகிறார். சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே, சிலுவைதனில் தேவன் இயேசு உடல் தொங்கியதே. உலக மீட்பருடலெங்கும் உறுதி பொங்கியதே, உலக மீட்பர் உடலெங்கும் உறுதி பொங்கியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவை
எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். நம் குற்றங்களுக்காக காயமடைந்தார், நம் தீச்செயல்களுக்காக நொறுக்கப்பட்டார். சிலுவை சாவு என்பது மிகவும் மோசமான ஒன்று. அது கள்வனுக்கும் பெரிய கொலையாளிக்கும் சமுதாய குற்றவாளிக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு கொடிய சாவு. அத்தகைய சாவு அன்று இயேசுவுக்கு கிடைத்தது. என் அன்பு மகனே, மகளே, இதோ உனக்காகத்தான் நான் சிலுவையிலே தொங்குகின்றேன். ஒரு முறைதான் அந்த யூதர்கள் என்னை சிலுவையில் அறைந்தார்கள். நீ ஏன் இன்னும் என்னை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கின்றாய்? அன்று உனக்காக உன் பசியை போக்க அந்த வறண்ட பாலைவனத்தில் 5000 பேருக்கு உணவளித்தேன். ஆனால் இன்று ஒருவேளை உணவு இன்றி தவித்து உயிர் விடுகின்ற உன் நண்பனை கண்டும் காணாமல் செல்கின்றாயே. ஏன் அவர்களை நீ கொஞ்சம் கண் திறந்து பார்க்க கூடாதா? ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் தீச்செயல்களால் பல முறை ஆணிகளால் அறைந்துள்ளேன். எங்களை மன்னித்து நாங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 12ஆம் நிலை. ஒளியை இருள் விழுங்கிவிட்டது. உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உடலை விட்டு உயிர் பிரிந்து துயராகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. உலகை விட்டு ஒளி மறைந்து இருளாகியதே. எனக்காகவோ தேவா, எனக்காகவோ சிலுவையில் சிலருண்டாய். எனக்காகவோ எனக்காகவோ எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால் ஒழிய பயன் தராது. தன் உயிரை காத்து கொள்ள விரும்புகின்றவன் அதை இழந்து விடுவான். பிறர் பொருட்டு தன் உயிரை இழப்பவனோ அதை காத்து கொள்வான். இன்று நம்மில் எத்தனை பேர் உயிரை காத்து கொள்ள எதையும் செய்ய துணிகின்றோம். தன் குடும்பம், தன் வீடு, தன் நிலம் என்று சொல்லி அதை எப்படி பாதுகாத்து கொள்ளலாம் என்று அங்கலாய்த்து அலை மோதுகின்றோம். அடுத்தவனுக்காக சிறு தியாகம் செய்ய மனம் உண்டா?
என் அன்பு மகனே, மகளே, நான் மடிகின்றேன், ஆனால் சருகாக அல்ல, மாறாக கோதுமை மணியாக. என் வழியாய் நீ மலர வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், பலன் கொடுக்க வேண்டும், இல்லாதவனோடு பகிர்ந்து கொண்டு பலன் அளிக்க வேண்டும், பிறருக்கு பயனுள்ளவனாய் வாழ்ந்திடு. ஜெபம். உயிரையே பலியாக தந்த உன்னத இயேசுவே, தன் உயிரை நேசிப்பது போல் பிறர் உயிரையும் நேசித்து வாழ அருள் தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 13ஆம் நிலை. உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவும். தாய்மொழியில் சேயுடலோ சருகாரதே, தாய்மடியில் சேவுடலோ சருகானதே. தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே, தாய்மனமோ முறிந்து போன சிறகானதே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தாயானவள் குழந்தையை சிறு வயதில் தாளாட்டுகிறாள். அந்த தாளாட்டுதான் அந்த குழந்தைக்கு இறுதி வரை சுகத்தை அளிக்கின்றது. என் அன்பு மகனே, மகளே, உனக்கு தாயொன்று கொடுத்தேன். எதற்காக? அவள் உன்னை தாளாட்டி சீராட்டி வளர்ப்பதற்காக, உன்னை காப்பாற்ற, உன் வாழ்வின் லட்சியத்திற்கு கரம் கொடுக்க. ஆனால் நீயோ உன் தாயை வாழ்நாள் முழுவதும் அழ வைக்கின்றாய். உனது மனம் என்ன கல்லா? நீ ஏன் பாரமாக வாழ்கின்றாய்? உன் தாய் அழ நீ விடலாமா? அவள் உன்னை பழிக்க நீ இடம் கொடுக்கலாமா? ஜெபம். உம் தாயை என் தாயாக கொடுத்த அன்பு இயேசுவே, விண்ணக தாயை பின்பற்றவும் எம் தாய்மார்களை அன்பு செய்து அவர்களின் கண்ணீரை துடைக்கவும் அருள் தாரும். ஆமீன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க.
ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். 14ஆம் நிலை. மாற்றான் தோட்டத்தில் மல்லிகை. ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே, ஆண்டவரை கல்லறையில் உறைய வைத்தனரே. ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே, ஆதவனை உள்ளறையில் சிறை வைத்தனரே. எனக்காகவோ தேவா எனக்காகவோ, சிலுவையில் சிதறுண்டாய் எனக்காகவோ, எனக்காகவோ, எனக்காகவோ. திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த ஸ்தோத்திரம் செய்கின்றோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவை கொண்டு உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். மனிதரை புழுதிக்கு திரும்பிட செய்கின்றீர். மானிடரை மீண்டும் புழுதியாகுங்கள் என்கின்றீர். உலகில் பிறக்கும் போது ஒன்றுமில்லாமல் பிறந்த மனிதன்தான் இறப்பதற்கு முன் எத்தனை பொருட்களை எவ்வளவு இடத்தை ஆக்கிரமித்து சேர்த்து வைத்துக் கொள்கின்றான். இயேசு தான் பிறந்தபோது ஏழையாகவே அடுத்தவன் தொழுவத்தில் பிறந்தார். வாழ்ந்த போதும் தனக்கென்று வீடு, சொத்து, நிலம் எதையும் வைத்துக் கொள்ளாமல் வாழ்ந்தார். அடக்கப்படும் போதும் மாற்றான் கல்லறையில் புதைக்கப்படுகின்றார். என் அன்பு மகனே, மகளே, நான் எனக்கென்று எதையும் சேர்த்து வைக்கவில்லை. எனவேதான் அனைவரோடும் பழகினேன், மகிழ்ச்சியாக வாழ்ந்தேன். ஆனால் நீயோ அனைத்தும் இருந்தும் இல்லாதவனாக மகிழ்ச்சியின்றி வாழ்கின்றாயே. ஜெபம். சாவை வென்ற அன்பு இயேசுவே, நாங்கள் வாழும் பூமி நிரந்தரமற்றது. உம் நிலையான அன்பே உறுதியானது என்பதை உணர்ந்து நீர் விட்டு சென்ற பாதையில் நாளும் நடக்க உமது அருளை தாரும். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்கள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. ஆமேன். பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில்
கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பரிசுத்த திருத்தந்தையின் கருத்துக்கள் நிறைவேறும்படியாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். முடிவுரை. இதோ கல்வாரி பயணத்தை கடந்து வந்திருக்கின்றோம். நம் ஆண்டவரின் பாடுகள் அனைத்தையும் உள்ளத்தால் உணர்ந்திருக்கின்றோம். தன்னையே வெறுமையாக்கி அடிமையின் நிலையை விரும்பி ஏற்ற நம் தலைவர் இயேசு நமக்காக பட்ட பாடுகள் யாவும் நிச்சயம் நம்மை வேதனைப்படுத்தி இருக்கும். அன்பு செய்ததால், அருளை தந்ததால், பாசம் காட்டியதால், பகிர்வை போதித்ததால், உண்மையை சொன்னதால், உலகிற்கு உழைத்ததால், அநீதியை எதிர்த்ததால், ஆளும் வர்க்கத்தை பகைத்ததால் இயேசுவுக்கு இந்த நிலைமை. இயேசுவின் இந்த பாடுகள் நம்மை மனம் மாற அழைக்கின்றன. அன்று இயேசுவின் அவல நிலையை நினைத்து கண்ணீர் வடித்துவிட்டு கலைந்து சென்ற மக்களைப் போல நாமும் கண்ணீர் வடித்துவிட்டு கலைந்து சென்று விட்டால் நாம் செய்த சிலுவை பாதையால் பயன் ஒன்றுமில்லை. மாறாக இக்கல்வாரி பயணம் நமக்கு உணர்த்தும் பாடங்களை உள்ளத்தில் உணர்ந்து அவை கற்பிக்கும் பாதையில் பயணிக்க தயாராக இருக்க வேண்டும். இயேசுவின் பாடுகளை இதயத்தில் ஏற்றதோடு நின்று விடாமல் அவை உணர்த்தும் பாடங்களை வாழ்வாக்குவோம். தனக்காக வாழாமல் பிறர்க்காக வாழ்ந்த நம் இயேசுவின் வழியில் நாமும் பிறர்க்காக வாழ்ந்து மண்ணில் இறைவனின் உண்மை சாட்சிகளாக வாழ்வோம். ஆமேன்.